ஸ்பைடர்மேன் உங்களுக்கு ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கேரக்டர் அப்படின்ன மாரி கூட நம்ம அவர சொல்லலாம். ஆனா, இத நான் வயலன்ஸ வச்சு சொல்லல. ஆக்சுவலா நான் எத வச்சு சொல்றேன்னா, அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்த அவர் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இத பத்தி நமக்கு நோ வே ஹோம்ல ஆண்ட்ரூ கார்ஃபே ஸ்பைடர்மேனுமே சொல்லியிருப்பாரு. ஒரு சீக்வென்ஸ்ல குவென் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் ரேஜ் அவுட் ஆகி இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பஞ்சஸ வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல ஆண்ட் மே இந்த மாரி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பீட்டர் பார்க்கர் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துரக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புக்காக தான் அவர் சொல்ற மாரி இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம நமக்கு ஃபார் ஃப்ரம் ஹோம்லயுமே பீட்டர் பார்க்கர் ஜஸ்ட் தன்னோட ஃப்ரெண்டை லைட்டா வந்து தட்டினா மாதிரி தான் இருந்திருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் மயக்கமாயிருப்பாரு. ஸோ இது மட்டும் இல்லாம நோவே ஹோமோட எண்டு சீன்லேயே கிட்டத்தட்ட இவர் அங்க கீழே இருக்கக்கூடிய அந்த இரும்பை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பஞ்ச் பண்றப்பவும் அந்த இரும்பு வந்து வளைஞ்சா மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது மூலியமா நமக்கு அவர் உண்மை பவர்ஃபுல் கேரக்டர் தான். எல்லா இடத்துலயுமே தன்னோட பவரை வந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் ரேஜ் அவுட் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரும் அதே செகண்ட்ல ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கேரக்டராகவும் நமக்கு ஸ்பைடர்மேன் இருப்பாருன்றதை நமக்கு அது மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஒரு டீட்டெயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.